டேய் வாடா மாந்தோப்பு மாங்காய் தின்ன போலாம். போடா, நான் அங்கெல்லாம் வரல. மத்தியானம் மணி அடிச்சு பள்ளிக்கூடம் போறதுக்குள்ள நான் சீக்கிரம் சாப்பிட்டு சின்ன வீட்டுக்கு போய் சித்த சாரி அனுப்பிட்டு வரணும். ஓ, சோறு கொண்டு வந்துட்டியா? இருக்கு, கொண்டா கொண்டா. ஐயோ, மணி அடிச்சு வெகு நேரம் ஆச்சு போல் இருக்குதே. குட் மார்னிங் டீச்சர். அட குட் மார்னிங் டீச்சர். குட் மார்னிங் டீச்சர். இதுல ஒண்ணும் குறைச்சல் இல்ல. 10 பேருக்கு பாடம் சொல்லி கொடுக்கிற பொண்ணு பசியோட இருப்பாளே, சீக்கிரமா சாப்பாடு கொண்டு போகணும்னு கொஞ்சமாவது அக்கறை இருக்கா உங்களுக்கு? அது சந்தையில சந்தா வாங்க போயிருந்தேன், கொஞ்சம் லேட் ஆகி போச்சு. அப்படித்தான் என்ன அடிச்சுக்க. ஏன் நிறுத்திட்டு அடிச்சிரு. போங்கண்ணா, எப்ப பார்த்தாலும் டீச்சர் டீச்சர்னு சொல்லிக்கிட்டு. அதான பார்த்தேன், என்ற அம்மனி நீ அடிச்சிருமாக்கும். எப்பவும் இப்படிதான் அம்மனின்னு கூப்பிடணும். டீச்சர்னு கூப்பிட்டீங்க கூப்பிட்டா என்ன பண்ணி ஆக்கும்? சாப்பிட மாட்டேன். இனி எந்த டீச்சரையும் டீச்சரை கூப்பிட மாட்டேன். நீ முதல்ல சாப்பிடுங்கன்னு. ஏன்னா இன்னமும் நீங்க தான் எனக்கு சாப்பாடு கொண்டு வரணுமா? ஏன் அம்மனி, நான் என்ன இன்னைக்கு நேரத்தா கொண்டு வந்து கொடுக்குறேன்? இந்த ஸ்கூல்ல நீ சின்ன பிள்ளைய படிக்கிற காலத்துல இருந்தா நான் தான் கொண்டு வந்து கொடுக்குறேன். இப்ப இந்த ஸ்கூலுக்கு நீ டீச்சர் ஆயிட்ட, இப்பவும் நான் தான் கொண்டு வந்து கொடுக்குறேன். நீ 1000 சொல்ல அம்மனி, இப்படி உனக்கு நான் சோறு வந்து கொடுக்கறதுல இந்த அண்ணனுக்கு எவ்வளவு சுகம் இருக்கு தெரியுமா? ஏன் அம்மனி இப்படி பாக்குற? இந்த என்னண்ணா, நான் என்ன சின்ன குழந்தையா ஊட்டி விடுறதுக்கு? என்னைக்குமே எனக்கு நீ சின்ன குழந்தை தான். உனக்கு மட்டும் இல்ல, உனக்கு கல்யாணமாகி குழந்தை பிறந்தாலும் அதுக்கும் சேர்த்து நான் தான் ஊட்டுவனாக்கும். இந்த அப்படின்னா நான் கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன். ஏன் அம்மனி அப்படி சொல்ற? கல்யாணம் பண்ணிக்கிட்டா நான் உங்களை விட்டு பிரிஞ்சிருவேன்ல. கல்யாணங்கிறது ஒரு பிரிவுதாமா. ஆனா நாம வச்சிருக்கிற அன்பையும் பாசத்தையும் பிரிக்க என்னைக்கு யாராலையும் முடியாது. முதல்ல நீ சாப்பிடுங்க.